பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த சீசனில் கேமில் மட்டும் கிடையாது, கேக்லேயும் அடிச்சுக்க வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான வன்ம கக்கிகள் உள்ளே இருக்கும்போது அப்படி தானே நடக்கும். யார் நம்ம வேறு யாரும் கிடையாது, வக்ர பார்வதி தான். ஸோ பிக் பாஸ் சைட்லேருந்து ஒரு கேக் அனுப்பி விட்டுருக்காங்க. இதுலேயுமாடா அடிச்சுக்குவீங்க அப்படின்னு அந்த மனுஷன் ஷாக் ஆகிருப்பார். ஏன்னா கேக்கை வந்து கட் பண்ணி எல்லாருக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் நம்ம எஃப்ஜே தான். அண்ட் அதில் வந்துட்டு மாப் மாயா விஸ்கி தான் நிறைய, கொஞ்சம் ஒரு பீஸ் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் பெரிய பீஸாக அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க தான் வின் பண்ணாங்கன்றனால அவங்களோட ரிவார்டுனால அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய பீஸா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த டீமுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கட் பண்ணி ஈக்குவலாக தான் கொடுத்துட்ருக்காரு. பட் பார்வதிக்கு ஒரு யோசனை, நம்ம இதை சாப்பிடலாமா வேண்டாமா? பிரியாணி வந்துச்சு, நம்ம சாப்பிடலை. ஐஸ்கிரீம் வந்துச்சு, நமக்கு யாரும் தரலை. இப்போ நம்ம இதை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தாங்க. பட் ஓகே, பிக் பாஸே வந்து ஒரு 16 பிளேட் கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்னா அவர் நம்மளையும் சாப்பிட சொல்கிறார், நம்ம பங்கை நம்ம ஏன் விடணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கேக் வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ அவங்களுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுத்துட்டார். ஆனாலும் பார்வதியை பொறுத்த வரைக்கும், டே என்னடா இத்தினூண்டா இருக்குது, இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த கேக் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னொரு பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நினைக்கலாம், அடச்சை ஒரு இத்தினூண்டு கேக்குக்கு போய் இவெல்லாம் சண்டை போடுறா, என்ன எச்ச அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. நான் சீரியஸாகவே சொல்கிறேன், இந்த வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு சாப்பாடுன்றது ரொம்ப கஷ்டம் தான். ப்ரொவிஷன் சில நேரம் இல்லாமல் இருக்கும், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. உப்பு சப்பு இல்லாத கஞ்சி, ரவை கஞ்சி அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு கேக்கோ ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ எதை பார்த்தாலும் ஒரு கிரேவிங்ஸ் இருக்க தான் செய்யும். ஆப்வியஸாக நம்மளையுமே ஒரு 40 நாள் எதுவுமே பெருசாக சாப்பிடாம திடீர்னு ஒரு டேஸ்டான விஷயத்தை பார்க்கும்போதும் சாப்பிடும்போதும் அந்த ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். ஸோ அதில் பார்வதி ஆசைப்பட்டது தப்பு கிடையாது. ஆனால் எல்லாமே எனக்கு தான் வேணும், எனக்கு மட்டும் மற்றவங்களை விட நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதுதான் தப்பு. ஸோ பார்வதிக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டார் எஃப்ஜே. பட் மறுபடியும் எனக்கு ரொம்ப குட்டி பீஸாக இருக்குது, எனக்கு இன்னொன்று வேணும். அது என்ன நீ அவனுக்கெல்லாம் ஜாஸ்தியாக கொடுக்குற, விக்கல்ஸ்க்கெலாம் நீ எதுக்கு ஜாஸ்தியாக கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், மாப் மாயாவிஸ் தான் ஜெயிச்சாங்க, அவங்களுக்கு அதனால தான் எல்லாருக்கும் பெரிய பீஸாக போகுது அப்படின்போது, சரி எனக்கு இன்னொரு பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நச்சு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ அமித் இருந்துட்டு, சரி இப்போ உனக்கு என்ன உண்டு சின்ன பீஸாக இருக்கா, நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ எஃப்ஜே இருந்துட்டு கொடு அப்படின்னு சொல்லி வாங்கினார். எதுக்குன்னா இது சின்ன புலத்தனமாக இத்தினோடு பீஸுக்கு சண்டை போடுறல, சரி கொடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி அவர் வாங்கினார். அதை பார்வதி என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவள் சாப்பிட வேண்டாம், பிடுங்கிட்டார் போல இருக்கு கேட்க அப்படின்னு நினச்சிட்டு, நான் சாப்பிட மாட்டேன், இதுக்கு நீ எனக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம், என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க, எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு கேக்கே வேணாண்டா அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாங்க. பட் அந்த இடத்துல சபரி வந்து அவங்க கையை பிடிச்சி, உடனே அவங்க வேற எனக்கு அப்படியே ஃபிசிக்கல் வைலன்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. அவர் அதையும் சொல்கிறார், இங்கே பாருமா உனக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி பிடிக்கல, நான் சும்மா ஜென்ரலாக தான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு. சரி வா சாப்பிடு, என்னோடதையும் சேர்த்து சாப்பிடு, இங்கே வா சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது இவ்வளோ நாள் நம்ம சபரி வந்து ஒரு நடிப்பு அரக்கன், அப்படியே சபரி வந்து ஞானி சபரி, செயின்ட் சபரி அப்படின்னு அவர் என்ன கலாய்ச்சாலும், உண்மையாகவே அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் அழுகிறாங்க அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட்டாக போய் கன்சோல் பண்ணுறார். இத்தனை நாட்களாக ஒரு மனுஷன் நடிச்சிட்டு இருப்பான், ஏதாவது ஒரு இடத்துல அவன் மாட்ட மாட்டானா, இத்தனை நாட்கள் அவன் யார் அழுதாலும் அவங்களுக்கு போய் நிற்கிறாரு. பார்வதி எவ்வளோ வன்மத்தை அவர் மேலே கக்கியிருக்காங்க, அவருக்கு எவ்வளோ ஒரு பேட் நேம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாமே அவருக்கும் தெரியும். மேபி நான் அந்த இடத்துல இருந்தால் கூட, அழுகிறியா அழுதுட்டு போ, நீ சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோச்சிக்கிட்டு இருந்தால் உன் பின்னாடி நான் வந்து நிற்க முடியாது அப்படின்னு நினைப்பேன். பட் அவங்க அழுகும்போது வேறு யார் ஃபர்ஸ்ட்டு வராங்களோ அவர் வந்து அவங்கள கையை பிடிச்சி கன்சோல் பண்ணி, சரி பரவாயில்ல, அவன் ஏதோ டென்ஷனில் சொல்லியிருப்பான், விடு இதை எடுத்துக்கோ அப்படின்னு அவர் கொண்டு வந்து அவர் ஊட்டுறாரு. சுபிக்ஷா வராங்க, சின்ன பொண்ணு சுபிக்ஷா, அவங்க கூட அக்கா இதை சாப்பிடுங்கக்கா அப்படின்னு அவங்க வராங்க. வியானா வராங்க. அப்புறம் எஃப்ஜே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நான் உங்ககிட்டேருந்து பிடுங்கினது காரணம், சரி இவருக்கு கொடு, நீ அமித்துக்கு கொடு, 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்றதுக்காக தான், அதையே புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கன்சோல் பண்ணுறாரு. சபரி நாம தான் ஒரு நாள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இன்னைக்கு மதியம் உட்காந்து விக்கல்ஸ் அழுதாரு. ஸோ விக்கல்ஸ்க்கு என்ன அப்படின்னா அது ஒரு ஆனந்த கண்ணீர். லைக் அந்த 2 ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரான சாண்ட்ரா அண்ட் திவ்யாவை மேற்பார்வையிடணும் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ்க்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க இல்லையா. அப்போ ஐயா எந்த அளவுக்கு நம்புறாரு, அவருக்கு ஏதோ என் மேலே ஒரு பாசம் இருக்குது. வர்ஸ்ட் பெர்ஃபார்மரில் யாரோ வந்துட்டு விக்ரம் பேரை சொன்னாங்க. அப்போ உடனே பிக் பாஸ் இருந்துட்டு, நீங்கள் அவரை சொல்ல முடியாது, ஏன்னா அவர் வந்துட்டு பெஸ்ட், அவர் கேப்டன்சிக்கு அவர் போட்டி போட போகிறார், அவர் பேர் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அதெல்லாம் யோசித்து பார்த்து அவருக்கு என் மேலே ஒரு பாசம் இருக்குது, எனக்காக நான் என் பேரை சொன்ன அடுத்த செகண்ட் அவர் வந்து அதை ஆஃப் பண்ணார் இல்லையா. ஸோ அவருக்கு என் மேலே ஒரு அன்பு இருக்குது, என்னை வந்து அவங்க மேற்பார்வையிடணும், என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்கள வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அவங்க வீட்டு வேலை செய்யணும், அதுக்கு என்ன மேற்பார்வையிடணும் அப்படின்னு பிக் பாஸ் வச்சிருக்காருன்னு போது அது ஒரு மாதிரி சந்தோஷமாக அவர் ஃபீல் பண்ணார். ஐயா அந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்குலாம் அங்கே ஒன்றும் கிடையாது, அவர் ஒரு கண்டென்ட்டை தான் எதிர்பார்ப்பார், உங்ககிட்ட வேறு எந்த பாண்டிங்கும் அவங்களுக்குலாம் இருக்காது. ஸோ கண்டென்ட் வைஸ் ஓகே இந்த மாதிரி முட்டிக்கும், இது நல்லா போகும், அவ்வளோதான். அது விக்கல்ஸ்க்கு புரியலையான்னு தெரியல. பட் அவர் அந்த ஆனந்த கண்ணீர் அழுதாரு. அதை பார்த்தோன்னே சுபிக்ஷா ஓடி வந்துட்டாங்க. இவர் வந்தார், நம்ம சபரியும் வந்துட்டு முதல்ல டவல்லாம் கொடுத்து, ஓகே அழாத, கண்ணை தொடச்சிக்கோ, ஹாப்பியாரு அப்படின்ற மாதிரி கன்சோல் பண்ணார். அண்ட் இதே பார்வதி ஒரு தடவை அந்த கிச்சன் ஸ்லாப்ல உட்காந்துருப்பாங்க. அப்போ எல்லாரும் வந்துட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒரு ட்ராமா கிரியேட்
பண்ணாங்க. ஸோ இவங்க பார்வதியும் கோச்சிக்கிட்டு அன்னைக்கு சாப்பிடாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதி சாப்பிடாம இருக்காங்க அப்படின்போது பார்வதி வந்து கேட்டாங்க, எனக்கு சபரி தான் நூடுல்ஸ் செஞ்சு தரணும் அப்படின்னாங்க. அவர் உடனே ஓகே நான் செஞ்சு தரேன், உனக்கு நீ அழாத, உனக்கு எப்படி வேணும்னு சொல்லி நான் அந்த மாதிரி செஞ்சு தரேன் அப்படின்னாரு. இப்போ பல நேரங்களில் தனக்கு துரோகம் பண்ணுறாங்க, தன்னை முதுகலை குத்துறாங்க, தன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட சபரி அன்பு காட்டியிருக்கார் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்போதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாகவே சபரி வந்து ரொம்ப பாசமாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப கனிவான மனிதராக தான் இருக்காரோ. நமக்கு தான் வந்து நாம் இந்த மாதிரி வக்கரங்களையும் வன்மங்களையும் இந்த சாண்ட்ரா, பிரஜின், பார்வதி இவங்கள மாதிரி வக்கரமான பர்சன்ஸை பார்த்து பார்த்து நம்ம மைண்ட் செட்டும் ஒருத்தர் உண்மையாக அன்பு காமிச்சா கூட அவன் மேலே சந்தேகப்பட தோணுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு சபரியை பார்க்கும்போது தோணுது. நீங்கள் சபரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.